அந்த ரவுடியே உன்னை துரத்துனா? ஒரு நாள் நான் நம்ம மெக்கானிக் அண்ணா கடையில் இருந்தேன். அப்போ இவன் பைக்கை தள்ளிட்டு வந்தான். ஏய், என்னண்ணா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது பைக்கு, என்னன்னு பாரு. இது நம்ம டேவிட் அண்ணா வண்டியாச்சு. அண்ணா வண்டியை செகண்ட் ஹேண்ட்ல வாங்குனீங்களா? என்னடா கேள்வியெல்லாம் அதிகமா கேக்குற? இப்பதான்டா வண்டியை வாங்கிட்டு வரேன், வர வழியில ரிப்பேர் ஆகி போச்சு. என்ன பக்கத்துல தான் டீ கடை இருக்கு, டீ குடிச்சிட்டு வாங்க, அதுக்குள்ளே ரெடி பண்ணி வைக்கிறேன். வேகமா கூடுறா, வேலை இருக்குதுடா. போங்கண்ணே. என்னமோ சொல்ற. ஹலோ டேவிட் அண்ணா, உங்க பைக்கை கொடுத்துறீங்களா? இல்லடா, தொலைஞ்சு போச்சு. காலையில இருந்து தேடிக்கிட்டே இருக்கேன். நான் நினைச்சு சரியா போச்சுண்ணே. ஒருத்தன் உங்க பைக்கை திருடி கொண்டாந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் நம்ம செட்ல விட்டுருக்கான். நீங்க வந்தீங்கன்னா அவனை மடக்கலானே. பாத்தி டீ குடிக்க போயிருக்கு, அதுக்குள்ளே வந்துருங்கண்ணே. ஏண்டா உனக்கு எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலை? 4 பேருக்கு நல்லதை செஞ்சா எதுவும் தப்பு இல்லைன்னு டிவில கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. அது டிவில கிடையாதுடா, நாயகன் படத்துல வர டயலாக். அதெல்லாம் எனக்கு தெரியாது, போன சண்டே டிவில போட்டான். அதை விடுறா, எப்படியோ வண்டிக்காரனுக்கும் திருடனுக்கும் சண்டையை முட்டி விட்ட. இல்லைண்ணே, வண்டிக்காரன் வந்ததும் பாத்தி எஸ்கேப்பு. எவன் எப்படி போனா உனக்கு என்னடா? உன் வெட்டி நியாயத்தில் இப்போ ஆட்டோ நம்பர்ல எழுதிட்டு போயிருக்கான். அதானே எனக்கும் புரியல. உன் ஆட்டோ நம்பரை வச்சு உன்னை பிடிக்கலாம், ஆனா என்ன எப்படி நான் பிடிக்க முடியும்? ஏண்டா டேய், காலையில இருந்து எனக்கு டைம் சரியில்லடா. பயவிடாத சிட்டி, என்ன நம்மள தொடர்ந்து துரத்துற அளவுக்கு அந்த ரவுடி முட்டாளா இருக்க மாட்டான். ஏண்டா அந்த திருடனை காட்டி கொடுத்ததால உனக்கு என்னடா கிடைச்சது? டேவிட நான் வண்டி கிடைச்ச உடனே என்ன பண்ணாரு தெரியுமா? என் வாழ்க்கையில் முதலாக வாங்கின வண்டி தம்பி இது. ரொம்ப ராசியான வண்டி. எவ்வளோ வசதி வந்ததுக்கப்புறம் கூட இதை மாற்றக்கூடாதுன்னு ரிப்பேர் பண்ணி இதை வச்சுருக்கேன்ப்பா. தொலைஞ்சி போயிருந்தா மனசு உடஞ்சி போயிருக்கும். நல்ல வேலை என் வண்டியை காப்பாற்றி கொடுத்துட்ட. நீ நல்லா இருக்கணும் தம்பி. அவனுக்கு என்ன வாழ்த்திட்டு போயிட்டான், இவன் நம்மள துரத்துறானே. அதுக்கு என்னடா பண்றது? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுல, அதான் அந்த ஓனர்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். அது தப்பா? தப்பே இல்லை. தப்பே இல்லை. நீ ஏன்னா லேடிஸ் வாய்ஸ்ல பேசுற? அது நான் தான் சொன்னேன். எங்க மிஸ் சொல்லுவாங்க, ஒரு பென்சில் கீழே கிடந்தா கூட அதை நம்ம எடுக்கக்கூடாது, அது யாருதோ அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ் அண்ணா. பஞ்சு மிட்டாய் சாப்பிடலாமா? டேய், நான் உன் மேல கோவமா இருக்கேன், நான்லாம் வண்டி நிறுத்த மாட்டேன். நீ அப்படியே போனா நான் எப்படி வாங்குறேன்னு பாரு. டேய் டேய் டேய், பஞ்சு மிட்டாய் என்ன? சூப்பர், ரன்னிங்லேயே பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டியே. எப்படியே என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபா எடுத்துட்டேன். சார் சார் வந்துருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த ஒரு நிமிஷம் கீழே வர சார். வா வாங்க. வணக்கம். பெரியவங்க, நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்களே வந்திருப்போம் இல்லையா? நல்லா வந்திருப்பீங்க. என்ன பண்ணுறது, இங்கே வந்து நீங்கள் சொல்கிறத கேட்டு தலையை ஆட்டிட்டு போகணும். எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது, அதான் பார்த்துட்டு போகலாம் வந்தேன். என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு, எந்த பிரச்சனை இல்லாமல் அழகாக நடந்துட்டு இருக்கு சார். 2012 ஜனவரியில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு சாவியை கொடுக்கறதா அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? பணத்தை கடனுக்கு வாங்கி புழக்கத்துக்கு விட்டுருக்கேன். வாக்கு செத்து போச்சுன்னா வாழ்க்கை செத்து போகும், தெரியுமா உங்களுக்கு? இப்போ என்ன சார், எப்போ ஃபினிஷ் பண்ணி எங்க கிட்ட சாவியை ஒப்படைக்க போறீங்கன்னு கேட்குறீங்க, அவ்வளோதானே? நீ ஒருத்தன் போதியா? சிவகுருவும் பிரசாத்தும் ஊத வேண்டிய சங்க நீ ஒருத்தனே ஊதி தீர்த்துருவ. நீ சொல்ற தேதியை கேட்கறதுக்காக நான் இங்க வரலையா? நான் சொல்ற தேதியில உன்னால முடிச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டு போக தான் வந்தேன். இங்க பாருங்க சார், பணத்தை மட்டும் தடை இல்லாம கொடுங்க, வேலையெல்லாம் ஜரூரா நடக்கும். என்னைக்குன்னு மட்டும் சொல்லுங்க, டே நைட்டுன்னு ஷிஃப்ட் போட்டு வேலையை முடிச்சு கொடுத்துறேன். ஜூன் மாசம் இனாகிரேஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏப்ரல் மாசம் எனக்கு முடிச்சு கொடுக்கணும். உங்களுக்கு இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு சார். அவ்வளோதானே? டன். என்ன சதீஷ், முடிச்சு கொடுத்துடலாம்ல? 6 மாசம் டைம் இருக்கலாம், தாராளமாக முடிச்சிடலாம் சார். சரி, எதுக்கும் தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டலாமா? சார், அண்ணன் சொல்றத தம்பி தட்ட மாட்டாரு. சிவகுரு சார் என்ன சொல்றாரோ அதுதான் ஃபைனல் டிசிஷன். பிரசாத் சார் எதுவுமே சொல்ல மாட்டாரு.
பழனி சார், உங்களுக்கு பில்டிங் ஏப்ரல்ல கிடைச்சாச்சுன்னு வைங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போயிடும். சிவகுரு, 30 ரூபா கேஷும் 12 செக்கும் கொண்டு வந்திருக்கேன். ஓகே சார், வாங்க தம்பியை பார்த்து கொடுத்துட்டு போயிடலாம். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அவர்கிட்டயும் ஒரு தாக்கலை போட்டு வைப்போம். வாங்க வாங்க வாங்க. என்ன பிரசாத் சார், நல்லா இருக்கீங்களா? வாங்க பழனி சார், உங்க பிளானை தான் பார்த்துட்டு இருக்கேன். பிளானை தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? கட்டடத்தை 6 மாசத்துல முடிச்சு தரேன்னு உங்க அண்ணன் சொல்றாரு. எப்படி எப்படி முடிச்சு கொடுப்பீங்க? மினியேச்சரை தூக்கி கையில கொடுக்கறதா? என்ன பழனி சார், அவசரமா பில்டிங் வேணுமா? நான் சைன் பண்றப்போ என்ன சொன்னேன்? என்னால டேட்ல சொல்ல முடியாதுன்னு சொன்னல. பிளான் அப்ரூவல் ஆன பிறகு நீங்க எக்ஸ்டென்ஷன் சொல்லிருக்கீங்க. அப்படியெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு கட்ட முடியாது சார். எனக்கு எவ்வளவு பில்டிங் கட்டுறங்கிறது முக்கியம் இல்ல, என் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுங்கிறது தான் முக்கியம். அப்ப ஏப்ரல்ல கிடைக்காதா? 4 பிளாக், 48 பிளாட், 242 உசுறு வாழ வேண்டிய இடம் சார். எடுத்தும் கவுத்தம்லாம் செய்ய முடியாது. எப்படியும் ஜூலை ஆகஸ்ட் ஆயிடும். அண்ணன் முடிச்சிடலான்னு சொன்னாரு. முடிச்சிடலாம். அண்ணன் சொல்வாரு. உங்களுது திடீர்னு பிளாக் 2 எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு. அதுக்கான அப்ரூவல்லாம் இப்போதான் மூவ் ஆகுது. முடியறதுக்கே 2 மாசம் ஆகும். அப்புறம் தான் எப்படியோ இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ரெடி ஆகும். நான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் சார். உங்க பணத்தை வேணா திருப்பி வாங்கிக்கோங்க. திருப்தி இல்லாத எந்த வேலையும் நான் செய்யறதா இல்ல. நான் பில்டர் இல்ல, ஆர்கிடெக்ட். சார் ஒரு நிமிஷம் வாங்க. சார், சின்னவர் அப்படிதான் சொல்லுவாரு. படம் வரைகிறது மட்டும்தான் அவரோட வேலை, மற்றது எல்லாமே நம்ம ஆளு தான். கவலைப்படாம போங்க, ப்ராஜெக்ட் சொன்ன டேட்ல முடிச்சு தரோம். ஆமா சார். ஓகே, நம்பி போங்க சார். வரேன். வாங்க வாங்க வாங்க. எப்படி? கவலைப்படாதீங்க, முடிச்சிடலாம். சரி விடு.